இந்த தாய் தமிழகத்தை தரணியில தலைமைத்துவதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க அருமை சகோதரர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவருடைய சீரிய தலைமையில மானாமதுரை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் சுகாதார சீர்கேடுகள், நிர்வாக சீர்கேடுகள், மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பிலை போட்டு வைத்திருக்கும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசியும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிவராத்திரி நாளிலே கூட எழுச்சியோடு நடத்தி காட்டியிருக்கிறார்கள் செந்தில்நாதன் அவர்கள். மக்களிடத்துல மிகப்பெரிய அளவில இந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கணும். சார், 5000 ரூபாய் உரிமை தொகையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதுதான் நான் அது சொல்றேன்ல, 5 ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்போது வீட்டுக்கு போகிற போது தூக்கம் வராமல் 5000 ரூபாயை அறிவித்திருப்பது எந்தவித தாக்கத்தையும் மக்களிடத்தில் ஏற்படுத்தாது. இது ஏற்கனவே ஒரு 5 மாநிலங்களுக்கு மேலே தோல்வியைத்தான் கொடுத்திருக்கிறது. 1-2 மாநிலங்களில அது பலம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது தொடர்ந்து மக்களை அவர்கள் அக்கறை. ஆனால் இவர் 5 ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்போது தன் தூக்கத்தை தொலைத்த காரணத்தினால இப்போது 5000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறது. கோடை காலம் என்பது எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் சிறப்பாக தெளிவாக திருப்பதியிலிருந்து வரும்போது அந்த விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள் கோடை காலம் வந்தது இல்ல, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? சட்டமன்றத்துல 24 மாசம் கழிச்சுதானே இதை அறிவிச்சீங்க. சட்டமன்றத்துல 2021 அறிவிச்ச வாக்குறுதிய நாடாளுமன்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நிறைவேற்றுறீங்க. அது அனைத்து மகளிருக்கும் சொல்லிட்டு திரும்ப அதை தள்ளுபடி செஞ்சீங்க, தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, கண்டிஷன் போட்டீங்க, நிபந்தனை விதிச்சீங்க. இப்ப தேர்தல் வர்ற காரணத்தினால அதையும் தள்ளுபடி செஞ்சு இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்றீங்க. அப்ப இது திமுகவுடைய இரட்டை வேடம். மக்கள் மீது அக்கறையோடு இது அறிவிக்கவில்லை, இது மக்களை ஏமாற்றுகிற வேலை என்பதை மக்கள் தெளிவாக பயங்கர எதிர்ப்பாகவும் மத்திய அரசும் மாநில அரசும் நீங்க நல்லா கேட்டு. இந்தியாவிலேயே மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது என்றால் அதுல பச்சை கொடி காட்டி வரவேற்கிற ஒரு இயக்கம் 54 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்து காட்டி இருக்கிறது. இது மாதிரி வழக்கு போடுறது, இது மாதிரி புறவாசல் வழியா போறது, மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்காம செய்யறது, பொங்கல் பரிசு 1000 ரூபாய் எதிர்த்து பொதுநல வழக்கு போட்டது யாரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமில்ல. இது மாதிரிலாம் செய்யறதெல்லாம் அவங்கதான், திமுக தான். அதனாலதான் அவங்க சொல்றாங்க நாங்க ஏதாவது அந்த மாதிரி மக்களுக்கு கிடைக்கக்கூடியத நலத்திட்டங்களை வரவேற்றுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரலாறு இருக்கே தவிர அதை தடுத்ததாக எந்த வரலாறு ஒன்னாவது சுட்டி காட்ட சொல்லுங்க, நாங்க அதற்கு பதில் சொல்றோம். விஜய் குறித்த நயினா நாகேந்திரோட கருத்து ஏற்புடையதா இல்ல. இன்னைக்கு காலையில அவரு பாரத பிரதமர் 1ஆம் தேதி மதுரைக்கு வர்றாரு. அதற்கு மூத்த கால் நடுகிற விழா அங்க நடந்துச்சு. அதுல பங்கேற்று புரட்சி தலைவர் எடப்பாடியோட ஆணைக்கிறங்க நாங்க எல்லாம் பங்கேற்று தான் வந்தோம். அங்க உங்களை மாதிரி ஒரு தோழர் கேள்வி கேட்டாரு, அதுக்கு அவர் விளக்கம் சொல்லிட்டார். சம்பந்தப்பட்டவர் விளக்கம் சொன்னதுக்கு பிறகு நான் அதுல விளக்கம் சொல்றது சரியா அரசு நிகழ்ச்சியா இருக்கலாம் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அது பிரதமர் மோடி வர எய்ம்ஸ் தரப்பு விழாவா இருக்கும். உங்க யூகத்துக்கே விட்டு விட்டுறேன், அத நீங்களே யூகிச்சுக்கீங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, ஒட்டுமொத்த கூட்டணியே ஆடி போயிருக்கு, சலசலத்து போயிருக்கு, சலிச்சு போச்சு அவங்களுக்கு. நாங்க உழைச்சு அவங்க வரணுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு திமுக பதில் சொல்ல முடியல அவங்களால. அதனால அந்த கூட்டணி கலகலத்து போயிருக்குது, உழந்து போயிருக்கிறது, தோல்வி முகத்துல இருக்கிறது. அதனாலதான் இந்த சலசலப்பு ஏற்படும். ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதர் மாவட்டத்தை அதர் பிளேஸ்ல பருப்பு வேகம் இங்க தமிழ்நாட்டுல வேகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற மாநிலங்கள்ல கட்டியில போட்டா எல்லா பருப்பும் வேகும். அதிமுக மேலும் கூட்டணியில கட்சியில் இணைக்க வாய்ப்பு இருக்கா? நல்ல எண்ணத்தோட நீங்க கேக்குறீங்க. அதுதான் எல்லாருடைய தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாக தான், எங்க பொதுச் செயலாளருடைய விருப்பமாக தான். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல தலைமை எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள். அவருக்கு இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களும், உள்துறை அமைச்சர் அவர்களும், தேசிய தலைவர் அவர்களும், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் உறுதுணையாக இருந்து இதை மென்மேலும் மென்மேலும் மேலும் மேலும் வலிமையான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக என்டிஏ கூட்டணி விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
எதிரணியில இருக்கிற இந்தி கூட்டணி நொண்டி கூட்டணியாக நொண்டி கொண்டு சார் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் எப்பவும் தேர்தல் நடந்தாலுமே ரெண்டு திராவிட கட்சியோடையும் மாறி மாறி கூட்டணி பேசுறது தேமுதிக சமீபத்திய வழக்கமா இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க அதான் சொல்லல, எதையாவது ஒண்ணு சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நாட்டுல நல்லது நடக்கணும்னு நினைங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், அதெல்லாம் பெரியவங்க பேசிக்குவாங்க. நாங்க இவ்வளவு நேரம் கத்துன்னு கத்துனோம்ல மேடையில, அதை போடுங்க தம்பி, அதெல்லாம் பொதுச்செயலாளர் விவரமா சொல்லுவாரு. 24ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குற மாதிரி இருக்குன்னு அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உங்க கூட்டணிக்கு வந்தா ஏத்துக்கிறீங்களா? இதுதான் நான் சொல்றேன். நான் யாரை ஏத்துக்கிறது, எல்லா விஷயங்களுமே எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவா பதில் சொல்லிட்டாங்க, தெளிவா விளக்கம் சொல்லிட்டாங்க. நீங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். ஏன்னா நாங்க எப்பயுமே ஒரே மாதிரிதான் பேசுவோம், அதனால ஒரு பதில் தான். சமீப காலத்திய அதிமுக மேல விஜய் வைக்கிற விமர்சனங்களையும் இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா முன்னாடி மென்மையான போக்கு அமைச்சு கடைபிடிச்சிட்டு வந்தீங்க. அதாவது அவர் திரைப்படத்துல வெற்றி பெற்று ஒரு சாதனை படைத்து மக்கள் மத்தியில வந்திருக்காரு. இது வரைக்கும் இன்னும் பரீட்சை எழுதல. பரீட்சை எழுதினாதானே மதிப்பெண் என்னன்னு தெரியும். இப்பதானே எழுத போறாரு. எழுதட்டும், மக்கள் என்ன தீர்ப்பு மதிப்பெண் கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்த்துட்டு, அவருக்கு பரீட்சை எழுத தெரியுமா என்ன தெரியாதான்னு நாங்க சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட செந்தில் நாகராஜ் உதயகுமார்னு சொல்றாங்கன்னு சொல்லுவீங்க. அவருக்கு இன்னும் அனுபவம் இல்லை, அவருக்கு அனுபவம் பத்தல. தமிழ்நாட்டுல என்னைக்கு கூட்டணி ஆட்சி என்னைக்கு மக்கள் ஏற்றிருக்கிறாங்க? சுதந்திரம் அடைந்து எவ்வளவு காலகட்டமா இருக்கு? கருணாநிதி அவர்களுடைய தலைமையில மைனாரிட்டியா இருந்துச்சு, மெஜாரிட்டியே இல்லை. அப்ப கூட கூட்டணி ஆட்சி கிடையாது, மைனாரிட்டி ஆட்சி இருந்தது. அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறை சொல்றாரு. மக்கள்கிட்ட ஏதாவது எடுபடுமான்னு பாக்குறாரு. ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் கருத்து சொல்றாங்க. எனக்கு என்ன முதல்ல வேண்டுகோள்னா, அவர் தமிழ்நாட்டை காப்பாத்துறாரோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடி வராரோ இல்லையோ, அவரை பார்க்க வர்றவங்க செத்து போகாம பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க அவருக்கு முன் வருவாரா? அதுக்கு அவருக்கு அனுபவ பாடம் கற்றுக் கொள்வாரா? இப்ப இங்க ஆர்ப்பாட்டம் வந்துருக்காங்க, எல்லாம் பாதுகாப்பா வீட்டுக்கு போவாங்க. அவர் 41 பேர் இறந்ததா ஒரு ஒரு நெஞ்சில ஈரமே இல்லாம பேசுறாரு. அப்ப அவருக்கு என்னன்னா, எவன் செத்தாலும் சரி, எவன் சுடுகாட்டுக்கு போனாலும் சரி, நான் முதலமைச்சர்னு சொல்றத இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் ஏத்துக்கிட்டதா வரலாறே இல்லை. வரலாறு அவர் படிச்சிருப்பாரு, இல்ல படிச்சவங்க எழுதி கொடுப்பாங்க, அவங்ககிட்ட கேட்க சொல்லுங்க. மக்கள் மீது யாரு அக்கறையோடு இருக்கிறார்களோ, மக்கள் நலனில யார் உண்மையான அக்கறை செலுத்துகிறார்களோ, அவர்கள்தான் ஆட்சியும் அதிகாரத்திலும் மக்கள் சேவையிலும் வெற்றி பெற முடியும். அந்த வகையில அவர் ரொம்ப பின்தங்கி களத்திலே இல்லாம இருக்கிறாரு. களத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாரு. காலமும் மக்களும் அதற்கு தீர்ப்பு சொல்வார். நன்றி, வணக்கம்.